பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. கானா வினோத் விசஸ் ஆதரிக்கு இடையே பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான மோதல்கள். அடிக்காலையிலே இது ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சது. அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா நேற்று நைட்ல இருந்து ஒரு பல பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஸோ ஒரு பக்கம் வினோத் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள பெட்ரூம்குள்ள போய் தூங்க வச்சுட்டு நம்ம நெக்லஸ்ல திருடலாம் அப்படின்றது தான் திட்டம். அதை ஒரு பக்கம் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பார். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, காலைல சபரி கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இங்க அதை தான் அவர் ஓப்பனா சொல்றாரு. இங்க எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள வெளியே அனுப்பணும், அதுக்கு நான் வேணும் தான் பண்ணேன் அப்படின்றத சொல்றாரு. எப்படி முழிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள இங்க இருந்து டிஸ்டர்ப் பண்ணி அனுப்புனா தானே நம்மளால நெக்லஸ் எடுக்க முடியும் அப்படின்றது தான் பிளான். அதைத்தான் இங்க சபரி கிட்ட சொல்றாரு. இப்போ வினோத் டாக்கிங் டு சபரி. ஸோ சபரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஆதிரை வந்து ஏய் கத்துத காதுல கேட்கும் போது கத்துற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்ற வார்த்தையை யார் விட்டது? ஃபர்ஸ்ட் விட்டது ஆதிரை. ஏன்ற வார்த்தையை விட்டாங்க. ஸோ காதுல கேட்குற மாதிரி பேனு கத்துறான்னு. ஸோ வினோத் கத்தனார் தான், இல்லைன்னு சொல்ல. வினோத் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு அமித்துக்கிட்டயோ இல்லை பிரஜன்கிட்டயோ கத்தனாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு முடியை தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டு ஒரு விஷயத்த பண்ணி பயமுத்தினார். இது ரெண்டுமே வினோத் பண்ணார். பண்ணாமலாம் கிடையாது, பண்ணாரு. அதுல ஆதரி வந்து அவுட் ஆயிட்டு போய் கேள்வி கேட்டாங்க. முடிஞ்சா இந்த இடத்துல வந்து ஏன்ற அட்ரஸ் பண்ணிருக்கோம். உங்களோட தரப்பை சொல்ல வரீங்கன்னா நீங்க ஏன்னு அட்ரஸ் பண்ண வேண்டாம். ஸோ இங்க பாரு சபரி, இங்க பாரு வினோத்தே அப்படின்ற மாதிரி பேசி சொல்லியிருக்கலாம். ஏன்னும் போது காண்டாவை தான் சொல்லணும். அதை தான் வந்து கேட்கிறாரு யாரு, வினோத். யாரை ஏன்னு சொல்ற, சொல்றது தப்புன்னு கேட்கிறாரு. நியாயமா தானே இருக்கு. நீ ஏஐ போட்டு கூப்பிடுற, அதுக்கு அவர் ரியாக்ட் பண்றாரு திரும்ப, அது தப்பே கிடையாது இல்லையா? உடனே நான் ஏன்னு வினோத்தை சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அவங்க. வினோத்தை சொல்லாம இங்க என்ன நடக்குது? வினோத் தான் சபரி கிட்ட பேசிட்டு இருக்காரு, வினோத் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஏன்னு கூப்பிட்டு என்ன சொல்றீங்க? வினோத் பண்ணதுக்கு தானே சொல்றீங்க. அப்போ நீங்க சபரியை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் சபரி தான் ஏன்னு கூப்பிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் சபரி ஏஐ கூப்பிட்டது வராது. இங்க சபரி ஏன்னு கூப்பிட்டுருந்தா நீங்க சபரி கிட்ட வேற சொல்லியிருக்கீங்க. நீங்க வினோத்தை பத்தி பேசும்போது ஏன்றது வினோத்தை தான் மீன் பண்ணுமே தவிர்த்து இட் டசன்ட் மீன் அண்ட் டசன்ட் பிலாங்ஸ் டு சபரி, இட் பிலாங்ஸ் டு வினோதா அப்படின்றது கிளியரா புரியுது. அந்த இடத்துல ஆதிரை வந்து அவர் ட்ரிகர் பண்ண பல விஷயங்கள்லாம் பண்ணார் இல்லையா, அதுல காண்டாயிருக்காங்க. அது அவர் கேம் பிளே, அது தப்பு சொல்ல முடியாது. இது நடக்குதா? அடுத்து என்ன பண்றாங்க? தப்புன்னு எதுக்கு நாக்க கடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு. நான் நாக்கவே கடிக்கலன்ற மாதிரி இருப்பாரு. இன்னொரு பக்கம் வினோத் அங்க யாரு விக்ரம் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பார். ஐ மீன் அந்த ஃபுட்டேஜ் நான் பார்த்துட்டு சொல்றேன், அது ஒன்றும் எனக்கு கிளாரிட்டி இல்லை, அவர் கடிச்சாரா இல்லையான்னு நான் ஃபுட்டேஜ் முழுசா பார்த்தா தான் தெரியும். நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அந்த நாக்கு மேட்ருன்ற இவர் கடிக்கலன்றாரு, அவங்க கடிச்சாங்கன்றாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் கடிச்சா மாதிரி தெரியல. பட் இருக்கும், நான் ஒரு வாட்டி வீடியோ ஃபுட்டேஜ் முழுசா செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் நம்ம தப்பா சொன்னா கரெக்டா தப்பாயிரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நீ சொன்ன தப்புன்ற மாதிரி சொல்லி முடிச்சோம். ஒரு பக்கம் வெளியே இருக்கிற ஸோ ஆதிரியோட அதிருப்திகள், வெளியே போன அதிருப்திகள்ல எடுத்து உடைக்கிறாங்க. இங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்லுவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுல என்ன கானா வினோத்துக்கிட்ட ஒரு பெரிய நெகட்டிவிட்டினா, அவர் பேச விட மாட்டார். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொன்னா டப்புன்னு நடுவில் வந்துடுவார். அது ஒரு பெரிய நெகட்டிவிட்டி. அவர் மேல பாயிண்ட் வச்சா அதை அடுத்து டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்துடுறாரு. அதுதான் அவருடைய பெருசான தப்பு. மற்றவங்க பேச விட்டுட்டு கேட்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, தப்பு அவர் பண்றாருன்னு சொல்றாங்க. கானாவனோ தப்பு பண்ணியிருக்காரு தான், இல்லைன்னு சொல்லல. அந்த திவாகர் இருக்கும்போது சில வார்த்தைகள் பாடி ஷேம் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி போயிட்டு அவர் மார்க் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. தப்பு பண்ணாதது இல்லை, பண்ணியிருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, வாட்டர்மெலான் இருந்ததுலேருந்து நிறைய பண்றாரு, இவர் பண்றது நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, இவரும் பல மோசமான செயல்கள் செஞ்சிருக்காருன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏன்னா வெளியே சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துட்டு போய் எங்க ஆதரை போட்டு. ஏன்னா ஆதரை எவிக்ஷனுக்கு காரணம் 2 ரீசன். ஒன்னு கானா வினோத் கூட காலை சுத்தினது, 2வது எப்ஜேயோட ரியாக்ஷன். அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு காண்டு இருக்குதானே செய்யும், அங்க வெளிப்படுத்துறாங்க. ஸோ அந்த வன்மத்தை இங்க கொட்டுறாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் பண்றாரு, நீங்க யாரும் கேட்க மாட்டீங்கன்னும் போது உடனே சரி ஓகே, வாட்டர்மெலான் போனதுக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு. வாட்டர்மெலான் போனதுக்கு இவர் காரணம்னு நீங்க சொல்லலாம், ஆனா அதுல காரணம் முழுசா இவருன்ற மாதிரி ஆகாது. அதுக்கு அவர் வார்த்தை விட்டது, அவரு பேசுனது அவருடைய தப்புங்க. இவரும் பேசினார் தான், அவரும் பேசினார் தான். பட் அவர் எல்லையை கடந்து பல வார்த்தைகள் பல மீனிங்ஸ் போட்டது அவருடைய தப்பு.
அவர் பேசிட்டதாலதான் போச்சு. அவர் பேசாம இருந்தா இந்நேரம் வீட்டுல இருந்திருப்பார்ல. அந்த மாதிரி கண்டினியூஸா ஸ்டேட்மெண்ட் வச்சது வாட்டர்மெலன் தவறு தானே தவிர்த்து இவருடைய தவறும் இல்லை. முழுசா இவருடைய தவறுன்ற மாதிரி இவர் மேல பிளேம் பண்ண முடியாது. இவர் பேசினாரா அதுக்கேற்ற மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணிருக்கணும். அது அவுட் ஆஃப் த பாட் போனது அவரு அப்படின்றதான் பாயிண்ட். ஓகேவா? அடுத்து உடனே வினோத் என்ன சொல்றாரு, நீ எவ்வளவு கேமுக்கு எடுத்திருக்க, அப்படியே மூட்டி விட்டுருக்க, எனக்கு தெரியும், கம்முனு போ அப்படின்ற மாதிரி முடியுது. இதுக்கு நடுவில் ஆர்குமெண்ட் பெருசா மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கோம். அதுல ஆதிரை ரொம்ப பொங்கி எழுந்து ஆக்ரோஷமா பேசியிருப்பாங்க. அதுல குறிப்பா நீங்க பண்ணாத மார்க்கிங்கான்ற மாதிரி ஆதிரை சொன்னோன்னு, நீ எத்தனை பேர் மார்க் பண்ணிருக்க, நீ எத்தனை பேர் இது பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி. இப்ப இது எப்படி வந்துரும்னா ஸ்ட்ராட்டஜில வந்துடும். இட் கம்ஸ் அண்டர் ஸ்ட்ராட்டஜி. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, உங்களை ட்ரிகர் பண்ணி இங்க இருந்து காலி பண்ணணும், நான் இதுவே எடுக்கணும். ஃபைனலி வீக்கெண்ட்ல போயிட்டு சார் நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன், இவங்க ஒன்னா உட்காந்துட்டு தான் கேம் பண்ண முடியும் அப்படின்றது சொன்னா அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். எதுவுமே வராது அப்படின்ற பாயிண்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த சாண்ட்ரா மேட்டர்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.